ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காரக்கடலை வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு. இது ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 ஹவர்ஸ்க்கு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுலேயே கூட நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஒரு டவல் போட்டுட்டு அதில் ஆற வச்சுடுங்க. கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளி விட்டு ஆற வச்சுடுங்க. இப்போ கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு பருப்போட பருப்பு ஒட்டக்கூடாது. இப்போ வானலில் மீடியம் ஃப்ளேம்லேயே ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம பொரித்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்து நம்ம ஆட்டி ஆட்டி பார்த்தோன்னா நமக்கு அந்த ஒரு கலகலன்னு ஒரு சத்தம் கேட்கும். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும்ல, அந்த அளவுக்கு சத்தம் கேட்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நம்ம போட்டு போட்டு எடுத்துடலாம். ஆல்ரெடி எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சு, அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒன்றும் பாதியமாக ஒரு 4-5 பல் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி எண்ணெயில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் போட்டுட்டு அதையும் கொஞ்சமாக நம்ம சூடேற்றி கூட எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் பூண்டும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ இந்த வேர்க்கடலையும் எடுத்துகிட்டு அந்த பருப்போடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற சூட்லேயே நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஆப்ஷனல் தாங்க, போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி மேலும் கீழுமா சேர்த்து நம்ம குலுக்கி விட்டோம் அப்படின்னா காரமும் உப்பும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.